உள்ளுக்குள்ள இருக்கிற வன்மா சார் அது வேணுன்ட்டு எல்லாம் பண்ணல அப்படின்னு. இல்லை அதுக்கு ஒரு படம் போட்டு காட்டுவா. தாராளமாக. பிக் பாஸில் இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் பாருக்கு அடிப்பட்டதை இந்த வாரம் குறும்படம் போட்டு விஜய் சேதுபதி பயங்கரமாக கனி கேங்கையும் கேப்டன்சி டாஸ்க்கை பார்த்துக்கிற ஜட்ஜஸாக இருந்த கனி அண்ட் சாண்ட்ரா இவங்கள பயங்கரமாக செஞ்சு விட்டார். ஃபஸ்ட்டு கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கனி வந்துட்டு நல்லா தான் சார் இருந்தது, ஃபேரான முடிவு தான் நான் கொடுத்தேன் அப்படின்றது போல் சொல்லிட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா ஜட்ஜாக இருந்தாலும் ஏதோ அப்பாவி மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாத எல்லாம் நடந்துருச்சு அப்படின்றது போல் அப்பாவித்தனமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. 2-3 டைம் டாஸ்க் நடக்கும்போது பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி இவங்களாம் ஒரு ரூல்ஸ் மேக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்றது போலாம் சொல்லிட்டாங்க சார் அப்படின்றது போலாம் சாண்ட்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் சாண்ட்ராவை பார்த்து விஜய் சேதுபதி பாவம் பாருங்கள், பாருக்கு அடிப்பட்ட அந்த துக்கத்திலிருந்து இன்னுமே வந்து சாண்ட்ரா வந்து மீளவே இல்லை, இன்னமும் அவங்களோட முகத்தில் அந்த பயம் தெரியுது. உங்கள் குழந்தைங்க வெளியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க சாண்ட்ரா, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு உங்கள் கூடையே தான் இருக்கிறாரு, உங்களை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது, அந்த ஆள் கேம் விளையாட உள்ளமிச்சா அவர் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது போல் பிரஜனுக்கு ஒரு குத்த விட்டார் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறமா குறும்படம் போட்டு கேப்டன்சி டாஸ்க்கு ஜட்ஜஸ்னு 2 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் எதுக்கு கற்றுனீங்க? குறிப்பாக விக்ரம், நீங்கள் வந்துட்டு ஜட்ஜஸ் இருக்கும்போது நீங்கள் ஏன் கத்திட்டு இருந்தீங்க? பார்வதி வந்து ரூல் பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, அவங்க காலை வச்சு மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லாமே அப்படின்றது போல் விக்ரம் கிட்ட கேட்டதுக்கு விக்ரம் அடித்தார் ஒரு அந்தர்பல்ட்டி. சார் அங்கேருந்து பார்க்கும்போது காலை வச்சு மிதிச்சதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை, இப்போ கேமராவில் பார்க்கும்போது தான் சார் கிளியராக தெரியுது அப்படின்றது போல் அந்தர்பல்ட்டி அடிச்சு விட்டார். அதுக்கு விஜய் சேதுபதி இருந்துட்டு பார்வதி அந்த கோட்டை கிராஸ் பண்ணது ஒரு 2-3 செகண்ட் இருக்கும், அது விக்ரம்க்கு அவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருக்கு, ஆனால் சபரி வந்துட்டு கண்ணு முன்னாடி பார்வதியை காலை வச்சு மிதிச்சது கண்ணு தெரியலையா அப்படின்றது போல் கேட்டார். ஃபைனலாக டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா எஃப்ஜே குட் கேம் அப்படின்றது போல் சொல்லியிருப்பார். அதுக்கும் விஜய் சேதுபதி எஃப்ஜேவை வச்சு செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஏன் எஃப்ஜே சபரி அப்படி என்ன பண்ணி கிழிச்சாருன்னு நீங்கள் பார்த்துட்டு குட் கேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்றது போல் கேட்டார். இவ்வளோ நடந்திருக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்களாம் ஒரு மனுஷங்களாக இருந்தால் தடுத்து இருந்துருக்கணும், ஆனால் நீங்கள் தடுக்காமல் இப்படி பார்த்துட்டு இருந்துருக்கிறீங்க, இது ரொம்பவே தப்பு அப்படின்றது போல் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா நீ இதை பார்த்துட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு இதை வேறு செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது போல் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வலினா வந்து வாயை கொடுத்து மாட்டினார் எஃப்ஜே, ஓகேன்னு அப்படின்றது போல் சொன்னார். இந்த ஓகேக்கு என்ன அர்த்தம் எஃப்ஜே, என்கிட்ட உன் வேலையெல்லாம் காட்டாதா அப்படின்றது போல் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா சபரி கிட்ட கேட்டதுக்கு சார் நான் எதுவுமே இன்டென்ஷனலாக வேணும்னு பண்ணல அப்படின்றது போல் சொன்னார். ஆமாம் சபரி, நீங்கள் வேணும்னு பண்ணல, வேண்டான்னு தான் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசில் எவ்வளோ வன்மம் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது போலாம் சொல்ல செயின் சபரி ஏதோ நான் வந்து உத்தமம் அப்படின்ற மாதிரி நான் ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் 3 டைம் மிதிச்சு அப்படின்லாம் கேட்கும்போது அதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் பேசாமல் நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு பெனாத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறமா காலம் போன கடைசியில் கம்ருதீன் வந்து நான் காலம் மிதிச்சதெல்லாம் பார்க்கவே இல்லை சார், நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றது போல் சொன்னார். நீ சப்போர்ட் பண்ணுறதா இங்கே பண்ணியிருக்கக்கூடாது, அங்கே நடந்துச்சு இல்லையா, நீ அப்போவே பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்றது போல் கம்ருதீன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு.